ஹாரி பாட்டர் ரைட்டர் ஜே.கே. ராவ்லின் அவர்களுடைய லைஃப்ல கடந்து வந்த பாதைகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தோல்விதான் வெற்றியுடைய ஆரம்பம். 1965 வருஷம் இங்கிலாந்துல ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பொண்ணு பிறக்கிறா. அவளுக்கு நிறைய படிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கதை பேசுறது, கதை சொல்றது, கதை புத்தகம் நிறைய படிக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரான்ஸ்ல ஒரு கல்லூரியில அவளுடைய பட்டப்படிப்பு முடிச்சுட்டு லண்டன்ல உதவி ஆய்வாளரா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு கதைகள் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு அதுக்கான நேரமே இருந்தது இல்ல. அவ டெய்லியும் வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், அவ அந்த ட்ரெயின்ல போற நேரம், அப்படிதான் அவளுடைய தினசரி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்படி இருக்கப்ப ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவ ரொம்ப தனிமையில இருக்கா. அதுல இருந்து அவளால வெளியே வர முடியல. இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா. அவளுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி அங்க இருந்து போர்ச்சுகல் போறா. போர்ச்சுகல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சரா ஜாயின் பண்றா. அங்க அவளுக்கு லவ்வும் வந்துடுது. அந்த லவ் பண்ண பையனையே திருமணமும் செஞ்சுக்கிறா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அன்பா இருக்க வேண்டிய ஹஸ்பண்ட் எல்லாத்துலயுமே ஆதரவா இருப்பாருன்னு நினைச்சா அவருக்கு போதைக்கு அடிமையாகி டெய்லியும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இனிமே அவளுடைய கணவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவருடைய உறவை முறிச்சுக்கிட்டு திரும்ப லண்டனே வந்துடுறா சிங்கிள் பேரண்டா. அவ கனவா நினைக்கிற புத்தகம் எழுதுற ஆசைய தொடங்குறா. புத்தகமும் எழுதி முடிக்கிறா. அந்த புத்தகம் பதிப்பகத்துக்கு அனுப்பி வச்சோன்னே அந்த பதிப்பகத்துல அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு இது ஒரு குப்பை கதை, இது எங்களுடைய பதிப்பகத்துல போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த புத்தகம் எழுதுனா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த புத்தகத்தை எழுதி அனுப்புனது. ஆனா ஒவ்வொரு பதிப்பகத்திலுமே அவளுடைய புத்தகத்தை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி 11 பதிப்பகத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த புத்தகத்தை. 12வதா ப்ளூம்ஸ்பெரிங்கிற சின்ன பதிப்பகம் அந்த நாவலை புக்கா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்களுடைய 8 வயது மகள் அந்த புத்தகம் நல்லா இருக்கணும், அடுத்த அத்தியாயம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவருக்கு பெருசா ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அதனால 1500 பவுண்ட் மட்டும் கொடுத்து அதை புத்தகமா வெளியிடுறாங்க. ஆனா வெளியிட்ட 5வது மாசத்திலேயே அந்த புத்தகத்தோட விலை விண்ண தொட்டுடுச்சு. அந்த புத்தகத்தோட 2வது பாகத்தை நீ நானும் போட்டி போட்டு ஏலத்துல வாங்கிட்டு இருந்தாங்க. அது போல 7 பாகமுமே நல்ல விலைக்கு விற்பனையானது. ஒரு கட்டத்துல இங்கிலாந்து அரசிய விட பணம் இவங்க கிட்ட தான் ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொல்றாங்க. தோல்விகள் மட்டும்தான் வெற்றியை நிர்ணயிக்குது. இந்த நாவலுடைய பேர் ஹாரி பாட்டர். எழுதினவங்க